ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய திருநெல்வேலி என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருநெல்வேலி நெல்லை என்று அழைக்கப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ளது. பாண்டியர்களின் 2வது தலைநகரமாக திருநெல்வேலி இருந்துள்ளது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன்பொருணை புனல்நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை கூறுகின்றனர். இம்மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதியாகும். இங்குள்ள பொதிகை மலையை பற்றி இளங்கோவடிகள், பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று முதலிடம் கொடுத்து பாடுகிறார். இலக்கியங்களில் திரிகுடமலை என வழங்கப்படும் குற்றால மலையை பற்றி திரிகூட ராசப்ப கவிராயர், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்று குற்றால குறவஞ்சி நூலில் பாடியுள்ளார். இங்குள்ள தாமிரபரணி ஆற்றை தன்பொருணை நதி என்று முன் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல கிளைகளாக பிரிகிறது. இங்கு பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். இங்கு ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி முதலிடம் வகிக்கிறது. மீன்பிடி தொழிலும் சிறப்பாக உள்ளது. தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் கொற்கை என்ற துறைமுகம் இருந்தது. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்துக்கள் உலக புகழ்பெற்றது. இதனை முத்துப்படு பரப்பேர் கொற்கை முன்றுரை என்று நற்றிணை கூறுகிறது. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று அகநானூறு கூறுகிறது. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கினர். நெல்லை நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் உள்ளது. கோயிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் உள்ளன. இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் கூறுகிறார். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.